ஒரு சமயம் கலியுகத்துல சனி பகவான் கிட்ட நாரத மகரிஷி, பூலோகத்துல நீங்க எங்க வேணும்னாலும் போகலாம், உங்களுடைய சக்தி மூலம் நீங்க யார வேணும்னாலும் துன்பப்படுத்தலாம், ஆனா திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு அவர் தூண்டி விட்டாராம். அதை கேட்ட சனி பகவான், என்னை யார் என்ன செய்ய முடியும், திருப்பதி மலை மீது கால வைத்தாராம். சனி பகவான் தூக்கி வீசப்பட்டாராம். திருமலையில யார் இருக்காங்கன்றத மறந்துட்டு துன்பப்பட்டு நடுங்கி நின்னாராம். தன்னை வழிநடத்தும் மகாவிஷ்ணுவே திருவெங்கடனா அங்க இருக்கிறத மறந்து மன்னிப்பும் கேட்டாராம். கோபம் தணிந்த அவரு, என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் செய்ய கூடாதுன்ற நிபந்தனையோட மன்னிப்பு கொடுத்தாராம். சனி பகவான் ஒரு வரத்தையும் கேட்டாராம். உங்களின் உண்மையான பக்தர்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன். நான் பிறந்த புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால அந்த சனிக்கிழமையில உங்களை வழிபடுறவங்களுக்கு வரம் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். பெருமாளும் சனி பகவான் கேட்டுக்கொண்டபடி வரம் தந்து சனிக்கிழமைகள்லயே தமக்கு உகந்த நாட்களா ஏற்றுக்கிட்டாராம். அன்னையில இருந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த வழிபாட்டு நாட்களா விளங்குது. சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபட்டு சனியின் பிடியில் இருந்து, ஏழரை சனியின் தாக்கத்திலிருந்து விடுபட நினைக்கிறவங்க பெருமாளை சனிக்கிழமையில